இவன் வந்து அந்த மாதிரி ஒரு மூடுக்குள்ள போயிடுறாங்க. எனக்கு பச்சையா எனக்கு அப்படி இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கல்ல கோர்ட்டு கேஸ்ல எப்படி இருந்ததுன்னு. ஸோ இவன் வந்து இப்போ திருப்பி கேஸ் முடிஞ்சோடனே நியாயமாக பார்த்தா பாரு கேஸ் தோத்ததுக்கு இல்லை இவனை நம்பி பாரு அந்த கேஸை கொடுத்ததுக்கு இவன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும்னா இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டோம் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா பாரு டென்ஷனில் இருப்பா ஃபீல் பண்ணுவான். நீங்கள் எல்லாருமே அந்த கேமரா ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எப்போ பாரு அவள் ஃபேஸில் அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்தை முடிச்சாச்சு வேணான்னு சொல்லியாச்சு ஒன்றுமே இல்லை. எஃப்ஜே அந்த அமித் விஷயத்தை முடிச்சாச்சு அதையும் கொண்டு வந்து வீடே அதை பண்ணீங்களே. இந்த அந்த பேட் சைன் விஷயத்தையோ அந்த ட்ரையாங்கல் லவ் விஷயத்துலையோ நானும் பேச மாட்டேன் இனிமேல் அவளும் பேச வேணாம். இந்த வாரம் நாமினேஷன்ல கூட அவ அரோராமா அவளை சொல்லல. இவளும் அந்த பக்கம் போகாம கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் ஏன் இதை கொண்டு வரணும்? அப்ப அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? உங்க டிஆர்பிக்காக இப்படியே ஒரு பொண்ணோட அந்த அவளோட பிசிக்கலா வயலன்ஸ் பண்ணி இந்த கேம்ல ஆடிட்டீங்க. அடிச்சு கண்ணை உடச்சி அவளோட டார்ச்சர் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்ணி பிசிக்கல் டார்ச்சர் பண்ணி எல்லாம் அவனுக்கு ஒரு ரெட் கார்டு கூட கொடுக்கும். அவனையும் இன்னும் உள்ள கேம்ல வச்சு அவங்க மேன் ஹேண்ட்லிங்ஸ் பண்ணுன்னு சொன்னவங்களே உள்ள கேம்ல வச்சு ஏன் ஷூ போட்டிருக்க வேண்டியது தானே நான் சொன்னானே அந்த அமித் அந்த அம்மிக்கல் இன்னைக்குன்னு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான். என்னடா நீ தலையிட்ட பெரிய பருப்பா நீ பெரிய ஆளா நீ தலையாடனால இந்த வாரம் தெளிகிற வெளியில இல்லைன்னா ஒன்றும் தெரியல. நீ இத்தனி வாரமா உள்ள புரியுதா? பெருசா ஆளும் நீயும் பெருசா நீ ஹைட்டா இருந்துட்டா உனக்கு ரொம்ப ஜாஸ்தின்னு அர்த்தமா? அப்படியே ரொம்ப ஜாஸ்தி மூளை உனக்கு அர்த்தமா? ரொம்ப ஜாஸ்தி ஆட்டிடியூட் காட்டிட்டு தெரியுறியா ஹைட்டா இருந்துட்டா? இதே மாதிரி அவளை குள்ளோன்னு சொல்லிட்டோ நீ எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்க. அதுவுமே அந்த பொண்ணு கிண்டலா எடுத்துக்காம சரி ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்கு நீ குள்ளோ நான் ஹைட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அவளை கலாய்க்காதவங்களே இல்லைல்ல, அதுல வந்து கலகம் பண்ணாதவங்களே இல்லை, பாய்சன் கலக்காதவங்களே இல்லை. நேற்று எஃப்ஜே விஷயத்துல அவன் சாரி சொன்னான் ஆனா வந்து அவள் பொய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஏங்க அவன் சாரி சொன்னதாவே இருக்கட்டாங்க அவ்வளோ தெளிவா சாரியை சொன்னவன் இங்க கோர்ட்ல எங்க 4 பேர் முன்னாடி சொல்ல அது இந்த விக்ரம் சொன்னதான். அதை அப்படி தப்பு செஞ்சுட்டு ஃபீல் பண்ணனா அது நீங்க திட்டுறது மட்டும் இது யாருக்கிட்டே அவன் சொல்லியிருப்பான் ஒரு இடத்துல திட்டுறது மட்டும் எல்லாரும் முன்னாடி திட்டிடுவீங்க சாரியை மட்டும் ஏன் தனியாக கேட்குறீங்க? அப்போ அதே எல்லாரும் முன்னாடி சாரியும் கேளுங்க பிளாஸ்மா முன்னாடி கேளுங்க அப்படின்னும் போது எந்த இடத்துலையும் விக்ரம் அந்த சாரியை கேட்கல யார்கிட்டையும் கேட்டு நான் பார்க்கல. ஆனால் இவன் மட்டும் எல்லார்கிட்ட அந்த சாரியை கெஞ்சி நிற்பான். வியானா கிட்ட கெஞ்சுவான் பாரு கிட்ட கெஞ்சுவான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ எஃப்ஜேவும் சாரி கேட்டான்னு சொல்ற இடத்துல அமித் கிட்ட நீ ஓப்பனாக கேட்டல இவகிட்ட மட்டும் ஏன் ஆட்டிடியூடா கேட்டா அது நீயே ஒத்துக்கிறல ஆட்டிடியூடா கேட்டேன். அப்போ ஆட்டிடியூடா கேட்கும்போது அவளுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இப்போ கோர்ட்ல சொல்றாங்க கேளுனா கேட்க மாட்டேன்ட்டு போயிட்டல அவ்வளோதான். அப்போ அது ஜென்யூன் சாரி இல்லை. அப்படியே அதை கன்சிடர் பண்ணணும். அப்போ ஆதிரை கிட்ட கேட்டேன்னா ஆதிரை கிட்ட நீ எக்ஸ்போஸ் ஆயிடுவேன்னு பயம் அதனால அப்படி கேட்டேன். அதே மாதிரி நீ நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு திருப்பி உன் ட்ராப்குள்ள விழுந்துடுச்சு. இன்னைக்கு பாருக்கு எதிராகவும் அவளும் சொல்லலை. ஐ மீன் பாருக்கு எதிராக தான் அவன் நின்னா அரோராக்கு எதிராக அவள் நிற்கல அப்படின்னு சொல்லும் போது மொத்த வீடும் சேர்ந்து அவளை வந்து திருப்பி இதை அவளை ஒரு டைட்டில் வின்னர் மேட் இதை வந்து ஒரு குரூப் பேசுறாங்க. பிக் பாஸ் வந்து சப்போர்ட் பண்றாராம் பிபி பாருவான விஷயங்களே போட்டு பாருக்கான விஷயங்களே செஞ்சு வந்துட்டு சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி. அதனால்தான் வந்து அவளது பத்தி ப்ரோமோ அவளது பத்தியே டே அங்க வேற ஒன்றும் இல்லைன்றது ஒன்று இருக்கு. அவன் பாருவை பத்தி பாசிட்டிவா போட்டிருக்கானுங்க. முதல்ல இருந்து பாரு பாசிட்டிவா பேசணும்னா பாருக்கு நெகட்டிவா பேசுறவங்கள நீங்க முதல்ல வெளில எடுக்கணும் மீன்ஸ் அது அட்லீஸ்ட் கேமராலையாச்சும் காட்டணும். நீங்க பாருவை நெகட்டிவ்னு பகல்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவ சண்டை போடுற விஷயங்கள் கத்துற விஷயங்கள் பேசுற விஷயங்கள்லாம் காட்டுற நீங்க பனிஷ்மெண்ட் விஷயங்கள்லாம் காட்டுற நீங்க நைட்ல அவளுக்கு எதிராக எவ்வளோ சதி நடக்குது எவ்வளோ பேச்சு நடக்குது எவ்வளோ காசிப் நடக்குது. அவன் சபரிலாம் அவளை அவ்வளோ பேசியிருக்கான். அவன் எஃப்ஜே வந்து அவளை தப்பான வைப் அவகிட்ட போனாலே தப்பான வைப் வருது. அவன் இப்போ பெட்ல உட்காந்தாலே பேட் ஸ்மெல் வருதுன்னுவா விக்ரம். இவ அரோரா வந்துட்டு அவளை மாட்டு சாணின்னு சொல்லுவா. அப்புறம் இவன் வந்துட்டு அவளை எப்படியாவது வெளில அனுப்பணும். அவ அந்த வார்டன் விஷயத்துல கூட அவ கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாம அந்த வைப்ல தான் வந்து அந்த வாரம் ஃபுல்லாக இவன் டவுனா இருந்தாலும் அடுத்த வாரமும் டவுன். ஏண்டா உனக்கு வெண்ண பெர்ஃபார்ம் பண்ண பொய்ஷி இல்லை. நீ பெர்ஃபார்ம்ங்கிற பேரு நீயும் சரி விக்ரமும் சரி இல்லை அந்த சுபிக்ஷாவும் சரி வெறும்னே அந்த புருன்னு வாயில எச்ச விடுறதும் அப்புறம் அவன் வந்து கிரியேட்டிவிட்டின்ற பேர்ல மற்றவங்களை டார்க் காமெடி பண்றதும் நீ வந்து பாட்டு பாட ரேப் பண்ற ஏதோ ஒன்று பண்றன்ற மாதிரி பண்ணும்போது வேலையே செய்யாம சோம்பேறித்தனமா நீங்க சுத்தி வரீங்க. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல அவளுக்கான பனிஷ்மெண்ட் செய்யறதையும் அவ இப்ப கூட அவ வேலை செய்யலன்னு சண்டை தான் வச்சிருக்கீங்க லைவ்ல. அப்போ அவளுக்கான வேலையை அவ செய்யணும். உங்களுக்கு கூட பர்சனல் வெஞ்சன்ஸ் கேமே ஆடணும். அவளுக்கான பர்சனல் கேமே அவ யோசிச்சு ஆடணும். பொட்டென்ஷியலா தனக்கான பொட்டென்ஷியல் இந்த கேம்ல என்ன போடணும்னு அவளுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவ பிளே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கான எமோஷனல் சப்போர்ட் அந்த வீட்டில் இல்ல. ஒரு மாரல் சப்போர்ட்டை இந்த பிக் பாஸ்மே பாரு இன்னைக்கு எவ்வளோ பெருசா போச்சு இந்த கேஸ். நடுவில் ஏன் பிரேக் விடணும்? நீங்க அரோரா அழுதோடனே உங்க கண்ணில் ரத்தம் வந்துருச்சா? ஏன் பிரேக் விட்டீங்க? அப்ப அந்த பிரேக்ல அவளை நிம்மதியா யோசிக்க விடாம அந்த கமருதீனுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு பார்த்தா அந்த திவ்யா வந்து குழப்பறான். அந்த இது பண்ண ஏமா திவ்யா நீ அது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. நீ வெளில வந்து பாரு
ஊருக்கே தெரிஞ்சு போயிடுச்சு நீங்கள் உட்காந்து நாமினேஷன் குரூப்பிசம் தான் பண்ணீங்கன்னு. எனக்கு இப்போ கரெக்டாக ஃபீல் ஆகுது. ஏன் அது 1 ஹவரில் போட்டாங்கன்னு. அப்போ 1 ஹவரில் போட்டப்போ ஏன் இது கனி குரூப்பு கூட தான் நாமினேஷன் பற்றி பேசுகிறாங்க. அப்போல்லாம் போடாமல் இப்போ ஏன் போட்டாங்கன்னு. இப்போ இந்த பாயிண்ட் 1 ஹவரில் எல்லா ஆடியன்ஸ்க்குமே போய் ரீச் ஆயிருக்கும். 1 ஹவரில் உட்காந்து நாமினேஷன் பண்ணது எல்லாரும் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த குரூப்பிசம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அன்னைக்கு வந்து அதோட விஷயங்களா அது அன்னைக்கு ஓப்பன் நாமினேஷனாகவும் இருந்தது. அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது சுபிக்ஷா தான். ஏன்னா சுபிக்ஷா மேலே 2 ஓட்டு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 2 ஓட்டு சுபிக்ஷா மேலே வந்தோடனே சுபிக்ஷா தான் சொல்லுவாங்க, என் மேல 2 ஓட்டு வந்துருச்சு, அடுத்தடுத்து ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி கனியும் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இது இன்னைக்கு ஜட்ஜா உட்காந்தாங்க. அதே கனியுமே ஆமாமா எனக்கு ஆல்ரெடி எனக்கும் 2 ஓட்டு, எல்லாரும் 2 வந்தோடனே அவங்கவுங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு 2 வந்துச்சுப்பா, திருப்பி என் மேல போடாதீங்கப்பா, வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா ஓட்டை, எல்லாரும் இழுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி. எங்க 10 ஓட்டு ஒன்று 11 ஓட்டெல்லாம் வந்து அசிங்கப்பட்டோன்னா இல்லை மற்றவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்களான்ற பயத்தில் அவங்கவுங்களுக்கு 2 ஓட்டு வந்தோடனே எல்லாருமே தான் பேசுவாங்க. அது முதல்ல பேசினது சுபிக்ஷா தான். அப்படின்னும் போது எல்லாரும் ஓட்டில் வரணும், யாரையும் ஓட்டு மிஸ் பண்ணாதீங்க, எந்த ஓட்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு பாருவும் சொல்லியிருப்பாங்கன்னா அது எல்லாரும் ஆடின கேம்குள்ள பாரு ஆடின கேம். பாரு எக்ஸ்ட்ராவா ஆடினாங்க. ஏன் அந்த வீக் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் லாஸ்டா பாரு கிட்ட கொண்டு வந்து பாரு சொல்ற நாமினேஷனை கேளுங்கன்னு சொல்லி வீட்டையே பாருக்கான அட்டென்ஷனை திருப்பினதும் பிக் பாஸ் தானே. அப்ப அந்த பொண்ணு தான் கேம் ஆடுறான்றது அதையுமே நான் வீடியோவும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டுறேன். கேம் ஆடுறான்றது அன்னைக்கும் ப்ரூஃப் பண்ணது அதான், இன்னைக்கும் ப்ரூஃப் பண்ண இந்த டாஸ்க்குமே அதை தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கு. அந்த டாஸ்க்ல அவ தோத்து இருக்கலாம், ஆனா அவ மட்டும்தான் கேம் ஆடுறா. அவ கிட்ட மட்டும்தான் எல்லாரும் கேம் ஆடுறாங்க. அவ தான் எல்லார் கூடயும் கேம் ஆடுறா. அவ மட்டும்தான் கேம் ஆடுறா. ஷீ இஸ் ரூலிங் த ஷோ. ஷீ இஸ் த குயின் ஆஃப் சீசன் 9. அவ்வளோதான். இதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள்லாம் பயந்தாங்களுக்கு கேம் தான் ஆடுறீங்க, சேஃப் கேம் தான் ஆடுறீங்க. பகையை சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லாமல் இல்லை பகையை சம்பாதிச்சா நெகட்டிவாக வெளில போயிடுவோன்ற பொய்ஷிக்காக அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு மேலே வர அந்த பயத்தினால அப்போ பணம் மட்டும் உங்களுக்கு வேணுமா? ப்ரொஜெக்ஷன் நெகட்டிவாக போகக்கூடாது, பகையும் சம்பாதிக்கக்கூடாது, பஞ்சாயத்துக்கும் வாய் திறக்க மாட்டீங்க, தப்பு சரியும் பேச மாட்டீங்க, வேலையும் செய்ய மாட்டீங்க, அலர்ஜின்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் வந்துட்டு மற்றவங்கள ப்ளேம் பண்ணுற கேம் மட்டும்தான் ஆடுவீங்க. ஆனால் பணம் மட்டும் வேணுமா? பணம் மட்டும் வேணுமா? அப்போ உள்ள உங்களுக்கு சும்மா உட்கார வச்சு மிக்சர் கண்டென்ட் கொடுக்குறாங்க. மிக்சர் கண்டென்ட் ஏன் கொடுக்குறீங்கன்னு ஏன் கத்துறாங்க பிக் பாஸ்? உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு தங்குற இடமும் கொடுத்து, ஆனால் நீங்கள் கேம் ஆடாமல் எங்களுக்கு டிஆர்பி வரல அப்படின்னு சொல்லி அவங்க கத்தனா அப்போ அந்த இடத்துக்கு உண்மையாக நிற்கிறது பாரு மட்டும் தானே. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து அவளுக்கான அட்லீஸ்ட் பிக் பாஸாவது அவளுக்கான நியாயத்துக்கு நிற்கணும்னு பார்த்தா அவளை நெகட்டிவாகவே ஃபுல்லாக போட்டாச்சு. இன்னைக்குமே அவள் வந்து என்ன கேட்டால் அவள் இதில் இந்த கேஸில் பண்ண ஒரே தப்பு என்ன கேட்டால் அவளே அவளுக்காக லாயரா நின்று இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அதை அவள் கேட்டிருக்கலாம். அவள் ஏன் கேட்கலன்னு தெரியல. அதை அவங்க கொடுக்கல அந்த ஆப்ஷனை. ஆனால் அட்லீஸ்ட் இவ எடுத்து வச்சிருக்கலாம் அந்த சாய்ஸை. நானே எனக்காக வாதாடிக்கலாமா பிக் பாஸ்ன்னு கேட்டிருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். யாரையுமே நம்பாம, ஏன்னா அவளுக்கு நான் யாருமே நம்புற சான்ஸ் இல்லை. இது இந்த கமருதீனை நம்பினாலே என்ன பண்ணா? பின்னாடி போய் அரோரா கிட்ட நான் 50-50 தான் ப்ளே பண்ணேன் பார்த்தேன் இல்லைன்னு. ஆமாம்மா நீ ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணியிருந்தா தான் நீ ஜெயிச்சிருப்பியே, ஸ்ட்ராங்காக பேசியிருந்தா தான் நீ ஜெயிச்சிருப்பியே அப்படின்னு சொல்கிற அரோரா. அப்புறம் நேற்று வியானா கூட உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. இதே பாரு சொன்னால் ஒத்துக்குவீங்களா?